எல்லாருக்கும் வணக்கம். நாற்கர போர் பேரே ரொம்ப அழகாக இருக்கு. முதல்ல தமிழில் பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் தமிழ் சினிமா வந்து தமிழில் பேர் வைக்க மாட்டோம்னு கங்கணம் கட்டிட்டு திருறாங்க. தமிழில் பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக முதல் படம் பண்ண வர்ற எல்லாருக்குமே நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லப்படுறது என்னென்னா, சினிமாவுக்கு ஒருத்தங்க ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு நடிகையாகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ யாராக இருந்தாலும் சினிமாவுக்கு வெளியே இருந்து உள்ளே வர இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பேய் கதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். வந்து நீங்கள் சினிமாவில் போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு கதை இருக்கும். அதனால் சினிமாவுக்குள்ள முதல் படமாக வர எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நம்ம எப்படியாவது இங்கே நிலைநிறுந்துன்றணும் இங்கே, ஏன்னா இங்கே தோற்றுறக்கூடாது அப்படின்னு. ஆனால் முதல் படமே வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு, ஏன்னா எல்லா இடத்துலையுமே வியாபாரம் இருக்குது. சாராய கடை விற்கிற தெருமுனையில் இளநீ கடைக்காரனுக்கும் இங்கே வியாபாரம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த சூழலில் அவர் வந்து முதல் படமே இப்படி ஒரு சமூக அக்கறையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி முதல் பட இயக்குனர் வெற்றி, அவரும் வந்து முதல் படமே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டினிகளோட இந்த சென்னை கோடம்பாக்க வீதிகளோடு கிடக்கும்போது ஒரு டெய்லி ஒரு 100 பேராவது சொல்லுவாங்க, விட்டுறாத மாப்பிள்ள நீ வேறு மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அப்படி வரும்போது அவரும் ஒரு முதல் படம் ஒரு சமூக அக்கறையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதாகட்டும். நம்ம நண்பர் சுரேஷ் காமாட்சி, ஏன்னா அவர் எந்த படம் பார்த்தாலுமே அவர், ஏன்னா தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப அபூர்வம் அவரை மாதிரி சொல்கிறது வந்துட்டு, ஏன்னா நம்பர்ஸில் தான் எல்லா தயாரிப்பாளர்களுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் முதல்ல என்ன சொல்லுவார்னா, அவர் டெஃபினெட்லி ஒரு படத்தை கரெக்டான முறையில் ப்ளேஸ் பண்ணுவார், கொண்டு போய் சரியான முறையில் ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் அதை லாபமான படமாக மாற்றுவார். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி படத்துக்கு கூட நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு தயாரிப்பாளரோட ஒரு அறமாக பார்க்குறேன். அது நண்பர் சுரேஷ் காமாட்சிக்கு எப்பவுமே இருக்கும். அவர் கையில் அந்த படம் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய நான் ஒரு வெற்றியாக பார்க்குறேன். எளிய மனிதர்கள் குறித்து வரக்கூடிய படங்களுக்கு இப்போ ரொம்ப கமர்ஷியலாகவுமே ரொம்ப வேல்யூவாக தான் இருக்குது. டெஃபினெட்லி இந்த படம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ட்ரெய்லராக இருந்தது. நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டரை பற்றி சொல்லணும்னா, அவரோட நம்ம சமீபமாக என்னுடைய படத்துடைய ட்ரெய்லர் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 படத்தோடைய ட்ரெய்லர் கட் பண்ணிவிட்டு கடைசியாக நான் அவர்கிட்ட போகும்போது ரொம்ப அழகான ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப திறமையான ஒரு பையன். நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் தொடர்ந்து இதே மாதிரியான படங்களை செய்யணும். பெரிய படங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய படங்கள் வந்தால் தான் நமக்கு இண்டஸ்ட்ரி பெருசாகும். பெரிய படங்கள் சரியாக வரணும். சரியாக வரலைங்கிறது தான் சிக்கலாக இருக்குது. 100 கோடி 200 கோடிக்கு படம் வரும்போது அந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் இருக்கும், அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய உலகம் உருவாகும். ஆனால் அது சரியான முறையில் வரணும், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பெரிய படங்கள் வரும்போது பேரலெல்லாம் சின்ன படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது தமிழில் தான் அந்த சின்ன படத்துக்கான ஸ்பேஸ் உருவாகவே இல்லை. யார் இந்த சினிமாவுக்கு பக்கத்தில் நிற்கணுமோ அவங்க இந்த சினிமாவுக்காக இருக்காங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நண்பர் சுரேஷ் காமாட்சி அவருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. ஏன்னா படம் எடுக்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி யார் வேணாலும் படம் எடுக்கலாம், யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற இடத்துக்கு தான் சினிமா இருக்குது. ஆனால் அதுக்கு தேட்டருக்கு கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பிரசவ வழி. அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். படத்தில் பணிபுரிந்த எல்லோருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நம்ம இந்தியாவிலே நான் எப்பவுமே அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியான ஆடியன்ஸ் இந்தியாவிலே நம்ம ஆடியன்ஸ் தான். அவங்க பராசக்தி காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த படத்தையுமே அவங்க கைவிட்டதே கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான மீடியா நம்ம மீடியா தான். ஏன்னா சரியான ஒரு படமாக இருந்தால் அவங்க மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நிச்சயமாக அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும். பிறகு தேசிய விருதெல்லாம் பற்றி சொன்னாங்க, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா நண்பர் மேற்கு தொடர்ச்சி மலை பண்ண லெனின் பாரதி இங்கே அதுக்கு சாட்சியாக இருக்கார். அது வேற ஒரு லாபி இங்கே ஆமாம், அந்த லாபிக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். மக்கள் அங்கீகரிக்கிறது தான் பெரிய விருது, அதுதான் வெற்றி. இந்த படம் நிச்சயமாக அந்த வெற்றியை நோக்கி போகும். வாழ்த்துக்கள்.